வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரோஹிணியின் தியாகத்தை நினச்சி கண்ணீர் சிந்துறாங்க சாமுண்டேஸ்வரி. அதோட பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு அபாசன் பண்ணிருங்க அப்படின்னு உத்தகாலில் நின்று அபாசன் பண்ண இந்த நம்ம ரோஹிணியை தடுத்து நிப்பாட்டி இது எல்லாமே சிவனாண்டியின் திட்டமிட்ட சதி அப்படின்னு சிவனாண்டியை போட்டு தள்ளணும். அவன் இருந்து என் பொண்ணோட வயதில் இருக்க கருவை அழிக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நானும் மடமுட்டாள்தனமாக நம்பிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் சிவனாண்டினி தொலியை உரிச்சி நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட இழுத்து வராங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம மயிலங்கார்த்தியும் சேர்ந்து நம்ம அத்தைக்கு உண்மையை புரிய வைக்கணும். இதெல்லாம் திட்டமிட்ட சதினி நம்மளுக்கு தெரியும், ஆனால் அத்தைக்கு தெரியாதுல்ல அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட மயில் சொல்கிறாங்க, இந்த பாருங்க அத்தை, உண்மையாட்டே அந்த ஜோசியர் உண்மையை சொல்லியிருக்காரா பொய் சொல்லியிருக்காரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே ஜாதகம் நம்ம ரோஹிணி ஜாதகத்தை வேற ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து அந்த பொண்ணு போய் அவங்க பிள்ளைக்கு அப்படின்னு போய் பார்க்கதாட்டு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி வெளியே நின்று அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அப்போ தான் இது என்னோட பொண்ணோட ஜாதகம், இதை பாருங்க ஜோசியரை, இந்த பொண்ணு இப்போ குழந்தை உண்டாகி இருக்குது. ஆனால் இந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்தா அவங்க அம்மா வழி பாட்டி, அதான் இந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல பார்க்க நேரம் இந்த குழந்தையோட ஜாதகப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக எந்த ஆபத்தும் இல்லை, அது நல்லா இருக்குது, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம மயில் அப்படியே பார்த்தீங்களாத்த நாங்கள் நிரூபிக்கணும்னு சொன்னோம்ல, இது ரோஹிணியோட ஜாதகம் தான் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டுருந்து இப்போ உண்மை வந்துட்டா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இதை நம்ம நேரடியாக ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு ஜோசியர்கிட்ட போய் கேட்க நேரம் ஜோசியர் என்னை மன்னிச்சிருங்க தம்பி, இதெல்லாம் சிவனாண்டி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை மிரட்டி என்னை சொன்னால் நான் அதை தான் சொன்னேன், இதுக்கெல்லாம் காரணம் சிவனாண்டி தான். மற்றபடி பார்த்தா உங்கள் மனைவி ஜாதகத்தில் எந்த இதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கும், பிறக்கக்கூடிய பிள்ளைகள்னால நல்ல வாழ்க்கை தான் பாட்டிக்கு இருக்கும், எந்த கெடுதலும் இல்லை அப்படின்னு அந்த இடத்த சொல்லுனா சிவனாண்டிக்கு சதி தான் இது அப்படின்னு போட்டு எடுக்கிறாங்க. என் மனைவி பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு நான் இப்படி சொல்லாட்டுனா உயிரோடியே அவன் விட போகிறதில்ல அப்படின்னு கங்கணம் கட்டினா வேற வழி இல்லாமல் தான் நான் இப்படி சொல்ல வேண்டியதாயிட்டு தம்பி, என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. நான் தெரியாமல் இப்படி ஒரு முடிவை முட்டாள்தனமாக எடுத்துக்கிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு என் பொண்ணை நான் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்த நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, இப்போ என் வயிற்றில் இருக்க பிள்ளையால தான் இந்த ஆக்சிடென்ட் எங்கள் அம்மாவுக்கு நடந்தால் எங்களை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மாவுக்கு எந்த ஆபத்துமே வரவிடாமல் நான் பார்த்துக்க வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் காலில் கையில் விழுந்து டாக்டருக்கு காலில் கையில் விழுந்து நம்ம ரோஹிணி ஆப்ரேஷனுக்கு சம்மதிக்க வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆப்ரேஷனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஹிணியை அழைச்சி போயாச்சு. இந்த சைடு நம்ம மயிலும் கார்த்தியும் வீட்டுக்கு இந்த குழந்தையால் உங்கள் அம்மாவுக்கு நல்லது தானே, உங்கள் அம்மாவுக்கே புரிய வச்சுட்டோம் ரோஹிணி அப்படின்னு தேடுறாங்க. நம்ம ரோஹிணியை தேடி பார்த்தா நம்ம ரோஹிணி வீட்டில் இல்லை, இவ எங்கே போயிட்டா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டுட்டு ஒருவேளை நம்ம ரோஹிணி மனசு மாதிரி குழந்தையை அழிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளா அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ண ரெடியாக இருந்த நம்ம ரோஹிணியை கட்டி தெளிவுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்னை மன்னிச்சிடு, உனக்கு இவ்வளோ பெரிய தியாகம் உங்கள் அம்மாவுக்காக நீ செய்ய களை இறங்கிட்ட, உன் வயிற்றில் இருக்க பிள்ளையால் எனக்கு ஆபத்து நீ சொன்னனால நீ அதை அழிக்க போகிற, ஆனால் அழிக்கண்டா. என்னம்மா சொல்கிறீங்க, என் பிள்ளையால் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு என் பிள்ளைய நான் பெற்றுக்க விரும்பலை, எனக்கு நீங்கள் தாம்மா முக்கியம், எங்களை எப்படியெல்லாம் நீங்கள் வளர்த்தீங்க, அப்படி இருக்க நேரம் எனக்கு கண்ணுக்கு தெரியாத என் பிள்ளையை விட கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் நீங்கம்மா, அதனால் என் பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ரோஹிணி சொல்ல நேரம் உனக்கு பெருந்தன்மை எனக்கு தெரியுது, நீ என் மேலே வச்சுருக்க பாசம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நீ எனக்கு பொண்ணாக பிறக்க நான் கொடுத்து வச்சுருக்கேன் ரோஹிணி, நீ குழந்தை உண்டாயிருக்கிறது
நல்ல விஷயமா, இதை அழிக்கக்கூடாது, இதால் எனக்கு ஆபத்து இல்லை, இது எல்லாமே சிவனாண்டிக்கு சதி. என்னம்மா சொல்கிறீங்க? சிவனாண்டிக்கு சதியா? சிவனாண்டி தான் உன் வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து வளர்க்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லதுக்காக ஜோசியரோட மனைவி பிள்ளைங்களை மிரட்டி வச்சு வந்து இப்படி சொல்லியிருக்காமா. இப்போ நல்ல வேளை நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், எம்மா நீ தெரியாமல் தானே வந்து இப்படி நடந்துக்கிட்ட, ஆனால் நீ கூட அழிக்கணும்னு சொல்லலையே, நானாட்டு தானம்மா வந்தேன், இது ஒன்றும் இல்லை, என் வயிற்றில் இருக்க பிள்ளையால் உன் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்ச பிறகு தான் இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அப்போ அந்த ஆக்சிடெண்ட் எப்படிமா நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம், அது எல்லாமே சிவனாண்டி தான் காரை செட் பண்ணி வச்சு ஒருத்தங்களை வச்சு இடிக்க வச்சுருக்கான், இப்போ எல்லாமே தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சிவனாண்டி இவ்வளோ பெரிய வேலையை செய்ததுனால என் பொண்ணோட பிள்ளையை அழிக்க நினச்சவனை விடக்கூடாது, அவனை வந்து இதை கெட்டி கூட்டிட்டு வாங்க மாப்பிள்ள, இங்கே வந்து அவனை அடித்து தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து மயிலிட்ட சொல்ல, நம்ம கார்த்திகை மயிலும் களை இறங்குறாங்க. சிவனாண்டியை வந்து இழுத்துக்கிட்டு வராங்க. நம்ம சந்திரகலா கதிகலங்கி நிற்கிறாங்க. என்ன இப்படி வந்து சிவனாண்டியை இழுத்துட்டு வராங்களே கடவுளே, என் புருஷன் எந்த வேலை செய்தாலும் இந்த டிரைவர் பையல்கிட்ட மாட்டிக்கிட்டானே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு நொடி அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தொலியை உரைச்சி சிவனாண்டியின் மூக்கை உடைச்சி நம்ம ராஜா இழுத்துட்டு வந்து, இந்த பாருங்க எந்த தண்டனை வேணாலும் இந்த சிவனாண்டிக்கு கொடுத்துக்கிடுங்க, மொத்தத்தில் இந்த குடும்பத்துக்கு வாரிசு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இவ்வளோ பெரிய சதியை செய்தவன் இவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவனாண்டி என்னை மன்னிச்சிட்டு சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நேரம் மன்னிப்பு உனக்கு, ஆனால் உன்னை விட போகிறது இல்லைடா, என் குடும்பத்துக்கே வாரிசு வேண்டான்னு நீ வந்து நினைச்சல, உன்னை துப்பாக்கியால் காட்டுன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லாங்க. நம்ம சந்திரகலா மிரண்டு போய் நிற்கிறாங்க. அடடா என் டிரைவர் மாப்பிள்ளை, என் மாப்பிள்ளையே இப்படி இந்த கோலத்தில் வந்து இழுத்துட்டு வந்துட்டானே, என் அக்காக்காரி விடமாட்டாள, என் அக்காக்காரிக்கு இப்போ ரோஹிணி வந்து வயிற்றில் இருக்க குழந்தையால ஆபத்து இல்லை அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சுட்டு இந்த டிரைவர் பையன் எப்படி இதெல்லாம் நிரூபித்தான். அடடா கடவுளே, இப்போ என்ன செய்ய அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெளுத்து வச்சு நம்ம சிவனாண்டியை கெட்டி வச்சு தோலை உரிக்கிறாங்க. நம்ம சந்திரா சின்னத்தை அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதோட பார்த்தோன்னா இந்த பாருங்க, நீங்களும் இந்த உங்கள் மாப்பிள்ளை சிவனாண்டியும் சேர்ந்து எவ்வளோ திட்டம் போட்டு இந்த வீட்டில் இருக்கவங்களை அழிக்கணும், இந்த குடும்பத்தை பழி வாங்கணும், இந்த வீட்டுக்கே வாரிசு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு வந்து எவ்வளோ பெரிய சதி திட்டம் தீட்டினாலும் அது எல்லாம் நாங்கள் முறிவடிப்போம், உங்கள் திட்டம் ஒன்றும் எங்கள் கண்ணு முன்னாடி செல்லுபடியாகாமல் ஆக்குவோம் நாங்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா கதிகலங்கி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ரோஹிணியின் தாய்மையை அரவணைச்சி அவங்கள கெட்டி தழுவி வீட்டில் புது வாரிசு வரவு அப்படின்னு வந்து மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் குதூகலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு என் பிள்ளை மேலே பாசம் இருக்குது, அவங்க என் பிள்ளைய ஏற்றுக்கிட்டாங்க, இதை விட சந்தோஷமான தருணம் எதுக்கு, இது வரைக்கும் நான் குழந்தை இருக்குன்னு மறைச்சு வாழ்ந்தேன், இப்போ வந்து நான் இதை வந்து அம்மாவே ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறப்ப எவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து ரோஹிணி அந்த இடத்துல வந்து சந்தோஷமா அவங்க அம்மாவை வந்து கெட்டி தழுவுறாங்க. நம்ம அன்பை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் ரோஹிணி மேலே வந்து பரிமாறிக்கிறாங்கன்னு சொல்லலாம்.